ஹாய் மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் யூடியூப் சேனல். ஹாய் கிஷோர். ஆக்சுவலி வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே பாயிண்ட்கே வந்துடும். வினேஷ் போகாட்டை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு கோல்டு இல்லை சில்வர் கண்டிப்பாக எடுக்க போகிறாங்கன்ற மாதிரி இருந்தது. நான் ஆக்சுவலி யோசிச்சுட்டு இருந்தேன், டைம்லாம் பார்த்து வச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு நைட்டு 12:45 AM மேட்ச் நடக்குது. ஒரு 10-15 மினிட்ஸில் நமக்கு ரிசல்ட்டே தெரிஞ்சிடும். ஸோ ஒரு 1 o'clock வந்து ஒரு ஹாப்பி லைவாக வருவோம், இல்லை ஒரு ஹாப்பி வீடியோ மேக் பண்ணுவோம்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு ப்ரிப்பேர்டாகவும் பிளான்டாகவும் இருந்தேன். ஆனா ஒரு அதிர்ச்சியா ஒரு நியூஸ் வந்தது இப்போ ஒரு 1/2 hour முன்னாடி. இந்த மாதிரி வினேஷ் போகாட்டை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அண்ட் டிஸ்குவாலிஃபை பண்ணதை விட பெரிய கொடுமை என்னன்னா, அவங்களுக்கு ஓகே டிஸ்குவாலிஃபை பண்ணா என்ன ஃபைனல் சொல்லிட்டாங்க, சில்வர் மெடல் எப்படியும் கன்ஃபார்ம் தானு பார்த்தா அவங்க டிஸ்குவாலிஃபை ஆனால சில்வர் மெடலே கிடையாதான். அந்த அந்த இதுக்கு அந்த 50 kg ரெஸ்லிங்க்கு சில்வர் மெடலே கிடையாதான். கோல்டு பிரான்ஸ் மட்டும் தான். பிரான்ஸ்க்கு வந்து இவங்க 2 பேரும் தோக்கடிச்சுட்டு வந்தாங்கல்ல, அவங்க 2 பேரும் காம்பீட் பண்ணி பிரான்ஸ் எடுத்துப்பாங்க. சில்வர் மெடலே கிடையாது அந்த காம்படிஷன்ல அந்த ஸ்டேஜுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. என்னையா டிஸ்குவாலிஃபைன்னு பார்த்தா ஒரு 100 கிராமுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியாம இருக்குன்னா ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கு. இந்த டைம்ல உடனே பேசியா அவங்க பத்தி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நிறைய வகையில நிறைய டாக்ஸ் இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ்க்கு உள்ள வரப்போவே வந்து ஒரு கொஞ்சம் மார்ஜினல் டிஃபரன்ஸ்ல தான் உள்ள வந்தாங்களாம். 49.9 அந்த மாதிரி கிராம்ஸ்ல தான் வந்தாங்க. அண்ட் நேற்று நைட்டு ஆஃப்டர் த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பாக்குறப்போ 52 kg இருந்தாங்க. ஸோ நைட்டு ஃபுல்லா தூங்கல, ஸ்கிப்பிங்கு, எக்ஸசைசிங்கு, ஜாகிங்கு, ரன்னிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதை பண்ணியும் 50 kg அண்ட் 100 grams இருக்காங்களாம். 100 கூட அக்யூரேட்லி 100 கிடையாது, கிட்டத்தட்ட 70 grams இருந்து 100 grams அதிகமா இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு, ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி வெயிட் பார்த்துட்டு போனாங்கன்னா இன்னும் 12 hours இருக்கே. நைட்டு 12:45 தானே வந்து ஸ்டேஜே ஏற போறாங்க. ஏன் அதுக்கு முன்னாடியே வெயிட் பண்ணி இந்த மாதிரி பண்றாங்கன்றது எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் இன்னொரு டாக்ஸும் இருக்கு. அவங்க ஆல்ரெடி வந்து அந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ணாங்க, சாப்பிடாம உண்ணாவிரதம் இருந்துட்டு. பெரிய ரெஸ்லர்ஸ் யூனியன்ல வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்தது. இந்த பிரிட்ஜ் பூஷனுங்கிறவர் வந்து ஒரு லோக்சபா மெம்பரா இருந்தாரு பிஜேபியில. ஸோ அவருக்கு அகைன்ஸ்டா பண்ணதுனால போர்டே ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்களாங்கிற ஒரு டாக் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா நரேந்திர மோடி பாத்தீங்கன்னா நம்மளோட பிஎம் வந்து அவங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஹார்ட் பிரேக்கிங் அப்படிங்கிற ஒரு மாதிரி மெசேஜும் போட்டிருக்காரு ட்விட்டர்ல. எல்லாமே வந்து ஷாக்கா இருக்கு. இது வந்து வெளியே வர முடியல. பேச பேச ரொம்ப எமோஷனலா ஆகுது. உன்னோட தாட்ஸ் என்ன கிஷோர்? அதுதான்டா, இந்த நீ பிரிட்ஜ் சொன்னதால அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்பதான் பார்த்தேன், May 10 இந்த அலிகேஷன் போட்டாங்க. அப்ப எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்னமும் கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப நம்ம இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க ஒரு பர்சன்னா ஒரு 100 கிராமுக்காக கண்டிப்பா நம்ம இந்தியன் கமிட்டியும் சரி, ஏன் அந்த ஹார்ட் பிரேக்கிங் போட்டதுக்கு அந்த அசோசியேஷன் கிட்ட பேசியிருக்கலாம், அப்படிதான் பண்ணிருக்கலாம் மோடி. அதை விட்டுட்டு இந்த ஹார்ட் பிரேக் போடுறதோ இல்ல கங்க்ராட் போடுறதோ அது தேவையில்லை. அசோசியேஷனுக்கு பேசி டைம் வாங்கி கொடுத்துருக்கலாம். ஏன் கொடுக்க கூடாது? 100 கிராம் இருக்கு, 12 hours இருக்கு, ரூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த ரூல்ஸ் வந்து மேட்சுக்கு முன்னாடி தானே, மேட்ச் இருக்கு, டைம் இருக்குல்ல. சரி ஓகே, இந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னே வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து 1 day முன்னாடி பார்க்கணும் அப்படி இருக்கான்றது வந்து யாராச்சும் அபிஷியல்ஸ் கிட்ட கேட்டாதான் நம்மளுக்கும் தெரியும். போட்டிருக்காங்க. இப்போ ஆக்சுவலி நேற்று நைட் டிஸ்குவாலிஃபை பண்ணல, காலையில அன்னைக்கு டே வந்துருச்சுன்னா அன்னைக்கு மேட்ச் டே அன்னைக்கு பார்ப்பாங்களாம். அன்னைக்கு இருந்தா டிஸ்குவாலிஃபை பண்றாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, அவங்க வந்து டீஹைட்ரேட் ஆயிட்டாங்களா, நைட் ஃபுல்லா தூங்கல, வாக்கிங், ஜாகிங், ரன்னிங் எல்லாம் பண்ணி ஸ்கிப்பிங்கும் பண்ணியிருக்காங்க. டீஹைட்ரேட் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல தான் வெயிட் போட்டு இன்னைக்கு டே ஓப்பன் ஆயிருச்சு. ஆக்சுவலி பாரிஸ்ல பண்றாங்க. இன்னைக்கு டே விடுந்துருச்சுங்கிறதால இப்போ வந்து அவங்க பண்ண முடியாதுங்கிற மாதிரி. ஆக்சுவலி பாரிஸ்ங்கிறது இந்த சைடு தானே இருக்கு, யூரோப்பியன் கண்ட்ரி சைட்ல இருக்கு. ஆஸ்திரேலியால இருந்து தான் சன்ரைஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு இந்தியாவுக்கு அப்புறம் தான் வரும். ஸோ இன்னைக்கு மார்னிங் டைம்ல அவங்க பண்ணி பாக்குறப்ப 100 grams நியர்லி ஸ்லைட்லி 100 grams அதிகமா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு ரூல்ஸ் தெரியல. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, போர்டு வந்து ஒரு டீம் இந்தியான்னு ஒலிம்பிக்ஸுக்கு போன ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கு. அதுல வந்து என்ன போட்டிருக்காங்க, நாங்க இது பண்ணி பார்த்தோம், அப்பீல் பண்ணி பார்த்தோம், பட் ஃபர்தர் கமெண்ட் நம்மளால கொடுக்க முடியல, இப்போதைக்கு அவங்க டிஸ்குவாலிஃபை தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேல டிஸ்கஷன்ஸ் நடக்குமா என்னன்றது தெரியல. அவங்களுக்கு வந்து பிரைவசி கொடுங்க, அவங்கள யாரும் எதுவும் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்போ அண்ட் இந்தியன் பிஎம்ஏ வந்து ஹார்ட் பிரேக்கிங்னு போட்டாங்கன்னா இதுக்கு மேல அங்க எதுவும் பேசுறது இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது. அதான் நான் சொல்றேன், அப்படி பண்ணாம இதை பண்ணிருக்கலாம். சரி, அட்லீஸ்ட் அவங்க 52 அதை விட இந்த கேள்வியும் இருக்கு, 52 kgன்னு தெரிஞ்சிருச்சா, 50 இல்லாம 55 ஃப்ரீ ஸ்டைல் இருக்கு, அப்பவே அதுல நாமினேட் பண்ணிருக்கலாம். 55 ஃப்ரீ ஸ்டைல வந்து கம்மியா இருந்தா பிரச்சனை இல்லை, அதிகமா தான் இருக்க கூடாது. பண்ண முடியாதுல்ல, அவங்க ஆல்ரெடி குவாலிஃபை ஆகி ஃபைனல்ஸ் வந்துட்டாங்க. இல்லடா, நான் என்ன சொல்ல வரேன்னா,
குவாலிஃபை ஆயிட்டு பிறகு 2 ரவுண்டுக்கு அப்புறமா 52 இருக்குன்னா ஸ்டார்டிங்ல அந்த வெயிட் இருந்திருக்கலாம், மேபி 50க்கு மேல இருந்திருக்கலாம். அதை கம்மி பண்ணி தான் 50 ஆக்சுவலி யூஸ்வலி அவங்க வந்து 53 50க்கு அப்புறம் 53 இருக்கு போல கேலிபர். அந்த கேலிபர்ல தான் ஆடி இருக்காங்க இத்தனை வருஷமா. இந்த வாட்டி தான் வந்து அவங்க 50க்கு வரணும்னு வந்திருக்காங்க. அதை கம்மி பண்ணி வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அது திரும்பி அவங்க ஹெல்ப் பண்ணாம போயிருக்குன்ற மாதிரி தான் போட்டிருக்கு ஆர்டிகல். சொல்லப்போனா அவங்க அந்த கீட்டா போகிறது அவங்க கேட்டகரி தான். அவங்க எந்த கேலிபர்ல ஆனாலும் மெடல் அடிக்கிறவங்க தான். கண்டிப்பா பிரான்ஸ், சில்வர், கோல்டு ஏதோ ஒன்று அடிக்கிறவங்க தான். ஆனால் அவங்க 53 லாஸ்ட் டைமும் அவங்க மெடல் அடிச்சாங்க. ஸோ மெடல் பிரச்சனையே இல்லை அவங்களுக்கு. முதலே அந்த கோச்சோ இல்லைன்னா நம்ம இந்தியன் அசோசியேஷன் இல்ல வெயிட் கம்மி பண்ண முடியாது, லாஸ்ட் டைம்ல ஏதாச்சும் அவங்க கோல்டு அவங்களுக்கு மெடல் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சுட்டா சொல்லியிருக்கலாம். லாஸ்ட் டைம்ல ஏதாச்சும் வெயிட் கம்மியாக வாய்ப்பு இருக்கு, வேணா நம்ம அந்த 53, 55, 50லயே போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சோ என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு போர்டு மேல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஒலிம்பிக்ஸ்ல 50 kg ஆடி இருக்காங்க. இது முன்னாடி 53 தான். ஏசியன்ஸ்ல இருக்கட்டும் எல்லாத்துலயும் 53 தான் ஆடி இருக்காங்க. அவங்க எல்லா வாட்டியும் மெடல் அடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சரி ஓகே இந்த மாதிரி வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்களா, அந்த பொண்ணு சொல்றா 15 போட்டு விட்டுறலாம் எப்படியா இந்த படத்திலே காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் டங்கல் படத்திலே வரும். வெயிட் எப்படி ஏறும், அங்க போயிட்டு வெயிட்டை வச்சு அவளை வெளியே அமிச்சிடலாம் அப்படின்னுவாங்க. இது படத்துல நடந்தது, அது அப்படியே இப்ப ரியல்ல காமிச்சிட்டாங்க. வேற எதுவும் இல்ல. இது ஃபேமிலி ஸ்டோரி தான் வராது, அவங்க ஃபேமிலி ஸ்டோரியே தான். அது திருப்பி அப்படியே நடந்துச்சு. இது கண்டிப்பா அந்த கீதா போகிறது ஒரு வீடியோவே போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. அவங்க கண்டிப்பா போயிட்டு பேசுவாங்க, இன்டர்வியூ கூட கொடுப்பாங்க. இதுக்கு இப்படி பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம், என்னமா பண்ணிருக்க முடியும்னு சொல்லிட்டு. ஏன்னா காலைல தான் அவங்க போஸ்ட் போட்டாங்க, ஹாப்பி டு சி இன் ஃபைனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள இந்த நியூஸ் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு அவங்களும் அவங்க தங்கச்சி அக்கா இன்னொரு தங்கச்சி இருக்காங்க. கரெக்ட். ஆமா கண்டிப்பா அவங்கள பேசுவாங்கன்னா தோணுது இதுக்காகவே. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒலிம்பிக் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே பிவி சிந்து நீரஜ் சோப்ரா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பிவி சிந்து ஆல்ரெடி டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க, நீரஜ் சோப்ரா ஃபைனல் போயிருக்காரு, நீரஜ் சோப்ரா இஸ் த ஒன்லி ஹோப்னு போட்டுருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல வினேஷ் போகாட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்க்கு வந்தது அண்ட் கன்ஃபார்ம்டு ஒன்னு சில்வர் இல்ல கோல்டு அடிக்க போறாங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நேற்று. அதுக்கப்புறம் ரொம்ப இமோஷனலா இருந்துச்சு எனக்கு. அவங்க வேற அந்த ப்ரொடெஸ்ட் பண்ண வீடியோஸ் அதெல்லாமே சர்க்குலேட் ஆயிருக்கு வீடியோ. ஸோ ரெபலியஸா அந்த வெறியோட வந்து இப்போ ஒரு கோல்டு அடிச்சு ஃபர்ஸ்ட் கோல்டு அவங்களுக்கு தான் இருந்திருக்கும். ஏன்னா நீரஜ் சோப்ரா நாளைக்கு தான் வந்து ஜாவ்லின் த்ரோ இருக்கு, நாளைக்கோ நாளைக்கோ தான் இருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் கோல்டு இந்தியாவுக்கு வினேஷ் போகாட் தான் அடிக்க போறாங்கன்ற மாதிரி நான் ரொம்ப எமோஷனல் தான். சீரியஸ்லி நைட் வந்து வீடியோ பண்ண ஒரு ஷார்ட் வீடியோவாவது பண்ணணும் அவங்கள பத்தி பேசி, இல்ல அட்லீஸ்ட் நம்மளோட முடிஞ்சது ஒரு குட்டி வீடியோ அவங்களுக்கு ட்ரிபியூ வீடியோவாவது மேக் பண்ணி போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பயும் நத்திங் லெஸ். இப்போ இவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க, அவங்க ஒன்றும் தோக்கலையே அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப இதான் இருக்கு, எமோஷனலா இருக்கு. நான் ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒரு ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. என்னால தாங்கவே முடியல. நீயும் ஒர்க்கிங் இதுல இருக்க, நானும் ஒர்க்கிங் இருக்கேன், என்னாலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவ்வளோ ஒரு இதுக்கப்புறமா வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்க்கு வந்திருக்காங்கன்றப்போ ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கு. உன்னோட ஃபைனல் தாட் சொல்லு கிஷோர், முடிச்சிடலாம். சான்ஸ் இருக்கா ஆட? இல்ல அது தெரியல. அவங்க அப்பீல் பண்ணிருக்கேன்றாங்களா, அந்த அப்பீல் மேபி இன்னைக்கு மிட் நைட்டுக்குள்ள கிடைச்சிச்சு, 12:45 கிடைச்சிச்சுன்னா ஆட வைக்கலாம்னு உண்டு. அதே மாதிரி சாட்சி மொழிக்கும் அதுல அப்பீல் பண்ணிட்டாங்க. அவங்க இன்னொரு ரெப்ரசன்டே பண்ணாம போயிட்டாங்க. அதையும் மீறி இவங்க நான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன், இந்தியாவுக்கு மெடல் அடிச்சு கொடுப்பேன், அதுக்காக நம்ம முதல்ல அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும். அதனால அவங்களை நம்ம எவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்து சப்போர்ட் கம்மியா பண்ணியிருக்காங்க. அதனால இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து அவங்க மாட்டிட்டு இருக்காங்க. அது ஹார்ட் பிரேக்கா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னோட ஒப்பீனியன்ல வந்து நீரஜ் சோப்ராவை சொல்லணும். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நேற்றே ஹையஸ்ட் த்ரோ போட்டாரு. இருக்குல்ல ஹையஸ்ட் அவர் தான் 88 பாயிண்ட் போட்டாரு. போட்டவங்கலாம் கம்மியா போட்டுருக்காங்க. அதான் கம்மியா போட்டிருக்காங்க. சப்போஸ் நாளைக்கு அந்த 89 ஒருத்தவங்க ஒரு வாட்டி த்ரோ போட்டாரோ, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னும் அதோட தூரமா போறது கொஞ்சம் கஷ்டம். பட் நீரஜ் சோப்ராவை நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது. சப்போஸ் அவருக்காண்டி அந்த 89 போடாம நாளைக்கு போறது 89 போடாம அது கம்மியா போட்டாருன்னா மொத்த 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் அதிகமா போட்டுருவாங்க. அது நடக்க கூடாது. அவரும் கோல்டு அவராச்சும் கோல்டு அடிக்கணும்னு வேண்டிக்கிறேன். கண்டிப்பா அடிப்பாரு. அது இல்லாம அந்த கன்சிஸ்டன்சி தான் அவர் ஆக்சுவலி என்னன்னா, ஒரு நெக்ஸ்ட் ஈவெண்ட்ஸ்ல இன்னும் 0.3 0.2 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் போயிருக்காரு. நெக்ஸ்ட் மேபி அடிப்பாரு. யாரும் 90 அடிச்சது இல்ல போல. இல்ல 2020 என்ன பண்ணிட்டாருன்னா ஒரே த்ரோ தான் ஃபைனல்ஸ்க்கு என்ன பண்ணா. இப்பயும் வந்து 3 த்ரோ கொடுப்பாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே த்ரோ அடிச்சுட்டு போயினேன்ட்டாரு. அதுக்கப்புறம் இல்ல. ஆமா அதே மாதிரி ஃபைனல்ஸ்லயும் அந்த ஃபைனல்ஸ் தான் ஒரு த்ரோ தான். அந்த ஒரு த்ரோ மட்டும் மிஸ் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாயிரும். அதான் பாக்கலாம் என்ன எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு. பட் நல்ல கன்சிஸ்டன்சி தான். பிரஷரும் கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவர் மேல. இவர் தான் ஒன்லி இந்தியன் அடிப்பாருன்னு. இதுக்கு முன்னாடி ஒரு அன்னோன் கமாடிட்டியா இருந்தாரு அடிக்கிறப்ப.
இப்ப இந்த Correct, பிரஷர் correct. எப்படி அவர்கிட்ட ப்ளே பண்ண போகுதுன்றது ஒரு ஃபேக்டர் இருக்கு. வினேஷ் போகட் அந்த மாதிரி தான், எதுவுமே இல்லாம பிரஷர் இல்லாம அவங்களுக்கு பெருசா யாரும் அவங்கள பத்தி நினைக்கவே இல்லை, அந்த மாதிரி ஒரு வின் பண்ணிட்டு வந்தாங்க. அண்ட் வேர்ல்ட் நம்பர் 1 ஜாப்பனீஸ் பிளேயரை வேற அடிச்சுட்டு வந்தாங்க. அவங்க 89-0 இருந்திருக்காங்க இது வரைக்கும் இன்டர்நேஷனல் கேம்ல. இது வரைக்கும் யாரும் அவங்கள வின் பண்ணல. அந்த மாதிரி இருக்கவங்களையும் அவங்க வின் பண்ணிட்டு தான் குவார்டர் ஃபைனல் வந்தாங்க. ஸோ ரொம்ப பெரிய ஹார்ட் பிரேக் தான். பார்க்கலாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இந்தியா அவங்களோட பவரை இப்ப ஏதாவது யூஸ் பண்ணி அவங்கள அட்லீஸ்ட் இன்னைக்கு ஃபைனல்ஸ்குள்ள ப்ளே பண்ண வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் இன்னொரு பக்கமும் பார்க்கணும், ஒரு 50 kgன்ற கேலிபருக்குள்ள கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாங்கன்னா அது ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு அன்ஃபேரா இருக்கும்னு ஏதாவது பேசுவாங்க. ஸோ அதையும் கன்சிடர் பண்ண வேண்டியதா இருக்கு. மேபி ஆனா ஸ்டேஜ் ஏறதுக்குள்ள அவங்க வெயிட்டை குறைச்சாங்கன்னா, இப்போ நம்ம வெயிட் லிஃப்டிங் காம்படிஷன்லயோ இல்ல வந்து ஸ்டேஜ் ஏறி பாடி பில்டிங் காம்படிஷன்லயோ அந்த டைம்ல வெயிட் போட்டு தான் ஏத்துவாங்க உள்ள. ஸோ இதுல மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. மேபி பார்க்கலாம். இந்த பாலிடிக்ஸ்ன்றது உலகம் ஃபுல்லா அடிக்குது, நம்மள இங்கேயும் அடிச்சிருச்சு, பார்க்கலாம். ஓகே கிஷோர், நம்ம வேற ஒரு வீடியோல வந்து மீட் பண்ணலாம். அது வரைக்கும் எல்லாருக்கும் பை. ஆடியன்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கவங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது என்ன நடந்ததுன்னு. ஸோ டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் என்ன நினைக்கிறீங்க, இது பாலிடிக்ஸ் நினைக்கிறீங்களா, இது இல்லங்க ஃபேரா தான் ஒரு டிசிஷன் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா, கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல நாங்க ரெண்டு பேரும் உங்களை வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து பாய்.